வளர்த்தகடா மார்ல பாயுது அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதுபோல வளர்ப்பு மகன் ஒருவர் தாயை அடித்து கொலை செய்திருக்கிறார். என்ன நிகழ்ந்தது? விரிவாக பார்க்கலாம். பொன்னிருக்கும் இடத்தில் மாற்றாக பூவிப்பதாக சொல்வார்கள். அப்படி பெற்ற தாய் இல்லாதவரை வளர்ப்பு மகனாக தத்தெடுத்து வளர்த்து வந்த வளர்ப்பு தாயை கொலை செய்ததாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த இளைஞர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியை அடுத்த மணிநகர் ஆஞ்சநேயர் கோவில் தெருவில் வசித்து வந்தவர்கள் குப்புசாமி ஜெயா தம்பதி. இவர்களுக்கு பிள்ளைகள் இல்லாததால் தினேஷ் என்கிற ஜெயராம் என்பவரை தத்து பிள்ளையாக வளர்த்து வந்ததாக கூறப்படுகிறது. தினேஷ் அங்குள்ள பூக்கடை ஒன்றில் வேலை செய்து வந்துள்ளார். சம்பவத்தன்று தினேஷின் பிறந்தநாளை ஒட்டி மது அருந்துவிட்டு வீட்டுக்கு வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வளர்ப்பு தாயான 71 வயது மூதாட்டி ஜெயா கண்டித்துள்ளார். இதனால் மது போதையில் இருந்த தினேஷ் ஆத்திரமடைந்து தாயாரை தாக்கி கீழே தள்ளியதாக தெரிகிறது. கீழே விழுந்த மூதாட்டி மயங்கியுள்ளார். இதையடுத்து அக்கம்பக்கத்தினர் மூதாட்டியை பன்ருட்டி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே ஜெயா இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். மேலும் ஜெயாவின் உயிரிழப்பு குறித்தும் பன்ருட்டி போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர். இதனையடுத்து தகவலின் பேரில் காவல் ஆய்வாளர் கண்ணன் தலைமையில் அங்கு வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் அவர்கள் விசாரணை மேற்கொண்டதில் வளர்ப்பு மகன் தினேஷே தாயாரை கொன்ற தகவல் கிடைக்கவே வழக்கு பதிந்து அவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து தினேஷ் என்கிற ஜெயராமை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். மது போதையில் வளர்ப்பு மகனே தாயாரை அடித்துக் கொன்ற சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.